மதி திண்ணையில நைட் நேரத்துல உட்காந்துருக்கிறது சுரேஷ் வந்து பாக்குறாரு. மதி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்? நான் வர்றதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு போகணும்னு தானே சொன்னேன். இப்ப ஒழுங்கு மரியாதையே உள்ள வரையா இல்ல கழுத்து புடிச்சு வெளியே தள்ளவா? கழுத்து புடிச்சு தள்ளுறதுக்கு இது உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல சுரேஷ். என் கழுத்துல தாலி கட்டின புருஷனா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே ஒரு உரிமை உங்க அம்மா சுத்தின பொய்களை உடைச்சிட்டு இங்கேயே நிக்கிறதுக்கும் எனக்கு இருக்கு. உள்ள வரணுமா? யார் வீட்டுக்குள்ள? பெத்த அம்மாவோட பொய் மூட்டைய நிஜம்னு நம்பி கட்டிய பொண்டாட்டிய காது கொடுத்து கூட கேட்காம வெளியே போன்னு சொன்னியே, அந்த நியாயம் இல்லாத வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். உடனே தங்கராஜ் சொல்றாரு, அழகுமதி, பெரியவங்களை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள கேவலமா நினைக்கிறாங்க, பேசாம உள்ள போயிடு. தங்கராஜ் பார்த்து, மதிய நீங்க நடுநிலையா பேச வந்தா பேசுங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. இங்க வந்து ஏதாவது தேவையில்லாம பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற இருக்கும். மதிய அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க பார்த்த அழகு, இப்ப நிக்கிறது அநீதியை அழிக்க வந்து அறிவு. தங்கராஜ் பயந்து போய், டே சுரேஷ், இவ அடங்குற மாதிரி தெரியலடா, இவ அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொல்லு. போன் பண்ணுங்க சுரேஷ், எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் நீங்க கால் பண்ணுங்க, அப்புறம் இந்த மாதிரி என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. சுரேஷ் கால் பண்ணி அவங்க அப்பா வர சொல்றாரு. அழகு மதியா அவங்க அப்பா அம்மாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஏண்டி மதி இப்படி பண்ற? ஒரு பொம்பளை பிள்ளை இப்படியா வீரா பேசுறது? வீடுன்னா 4 சண்டை இருக்கத்தான் செய்யும், அதையெல்லாம் அனுசரிச்சு போகணும். புருஷன் 2 வார்த்தை திட்டுனா குனிஞ்ச தலையோட ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு நடு ரோட்ல உட்கார்ந்தா குடும்பமான என்ன ஆகுறது? அம்மா, நீங்க வாழ்ந்த காலம் வேறம்மா. அப்ப புருஷன் அடிச்சாலும் உதச்சாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு படிப்பு இல்ல, சொந்த கால்ல நிக்கிற தைரியம் இல்ல. ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க அப்படி இல்லம்மா. நாங்க படிக்கிறோம், சாதிக்கிறோம், உலகத்தை எதிர்கொள்றோம். எல்லாத்துக்கும் பயந்து பயந்து அமைதியாவே இருந்தா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்கம்மா. அதுக்காக புருஷனை எதிர்த்து பேசுவியா? தப்பு செஞ்சா புருஷன் என்னம்மா? பிரதமரே இருந்தாலும் தட்டி கேட்கணும். அந்த வீட்டுல நான் எந்த தப்பும் செய்யலமா. ஆனா உங்க மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மா சொன்ன பொய் தான் பெருசா தெரியுது. நான் சொன்ன உண்மை அவங்க 2 பேருக்குமே சேர்ந்து மிதிச்சுட்டாங்க. அதை நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? அமைதியா இருக்கிறது சகிப்புத்தன்மை இல்லம்மா, அது அடிமைத்தனம். இந்த மதிய நீ யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டா. இத யார் பற்றி கேட்க மாட்டா, விட்டுருங்க. மணி 2 ஆச்சு, வா தூங்கலாம், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. காலங்காத்தாலும் மதிக்கு கால் பண்றாப்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நேற்று ராத்திரி நீ பண்ண கூத்துல இன்னைக்கு காலையில அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் எங்க வீட்டுக்குள்ள வந்து என் அம்மா மிரட்டுற அளவுக்கு நடந்துப்பேன். உன்னால எங்க அம்மா பயந்து போய் கிடக்காங்க. சுரேஷ், நான் நேத்து உங்க வீட்டு வாசல் அமைதியா தான் உட்காந்துருந்தேன். உங்க அம்மா பண்ண பாவங்களுக்கும் பொய்களுக்கும் ஊரே திரண்டு வந்து கேள்வி கேக்குதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கும் என்னத்தான் தப்பு சொல்வீங்களா? தப்பு செஞ்சா உங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்க உங்களுக்கு வக்கில்ல. ஆனா எப்பவும் என் மேல ஏறி மிதிக்க மட்டும் உங்களுக்கு பவர் வந்துடுமே. மதி, வார்த்தையை அளந்து பேசு. நான் ஒரு எஸ்ஐ. இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா ஸ்டேஷன்ல மட்டும்தான் நீங்க சுரேஷ். இந்த வீட்டு வாசப்படியை தாட்டிட்டா நீங்க என் புருஷன் மட்டும்தான். எனக்கு இப்ப காலேஜுக்கு நேரமாச்சு. உங்களுக்கு தேவையில்லாம பேசி என் நேரத்தை வீணடிக்க விரும்பல. போன வைங்க. நீ எதுக்கு இங்க வந்த? நீ இங்க என்ன பண்றான்னு கேக்குறாரு சுரேஷ். ஹஸ்பண்ட் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க. என் புருஷன் ஒரு போலீஸ் அதிகாரி. ஆனா அவங்க அம்மா சொன்ன 10 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பொய்களை நம்பி எந்த ஒரு விசாரணையும் இல்லாம பெண்ணான என்ன நள்ளிரவுல வீட்டை விட்டு துரத்தி விட்டு, அது மட்டும் இல்லாம இப்ப 4 மணிக்கு கொலை மிரட்டல் விடுறாரு. பெண்கள் பாதுகாப்பு சட்டத்துக்கு என் கணவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க சார். அது என்ன நாடகம் ஆடுற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு மரியாதையா வெளியே போயிடும். மரியாதை பத்தி நீங்க பேசுறது சுரேஷ். நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். கம்ப்ளைண்ட் எழுதுறீங்களா இல்ல நேர கமிஷனர் ஆபீஸ் பண்ணிய விடவா? உங்க கமிஷனருக்கு தெரிஞ்சா உங்க தோல்ல இருக்க ஸ்டாரும் கலண்டுரும், கையில இருக்க லத்தையும் பறி போயிடும், ஜாக்கிரதை. சரி பாவி, இவ கமிஷனர் விட்டு நேரா போனா என் வேலை காலி ஆயிடும். இப்பத்திக்கு இவளை சமாதானம் பண்ணித்தான் ஆகணும். சரிம்மா, உங்க கம்ப்ளைண்ட் நான் ஏத்துக்கிறேன். உங்க ஹஸ்பண்ட் மேல ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கிறேன். வெரி குட் சார். இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு நல்ல ரிசல்ட் வரணும், இல்லைன்னா கமிஷனர் ஆபீஸ் போக தடுக்க யாராலும் முடியாது. சுரேஷ் மதியோட அப்பாட்ட போய், ஐயோ பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் ஸ்டேஷனுக்கே வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவளை என் காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லைன்னா உங்க குடும்பத்தையே ஜெயில தூக்கி வச்சிருவேன். ஒருத்திக்கிட்ட போலீஸ் பவர் என்னன்னு உனக்கு காட்ட வேண்டிய ஒரு காலேஜ் முடிஞ்சு மதி வர்றாங்க. அவங்க அப்பா 2 பேரும் மிரட்டிட்டு இருக்கிறத பாத்துட்டு, எங்க அப்பாவே மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் வந்துருச்சா? போலீஸ் பவர் உங்ககிட்ட இருந்தா நியாயத்தோட பவர் எங்கிட்ட இருக்கு, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு மொபைல் எடுத்து சுரேஷ் அவங்க அப்பாவை மிரட்டுற வீடியோ வந்து எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு நேரா போறாங்க. கமிஷனர் ஆபீஸ் போய் கமிஷனர் கிட்ட மதி தனக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சுரேஷும் தங்கராஜும் அவங்க அப்பாவை மிரட்டுறதையும் காட்டுறாங்க. சட்டத்தை கையில எடுத்துட்டு இப்படி ரவுடித்தனம் பண்றாரு, அதுவும் தன் சொந்த வைஃபோட குடும்பத்தையும் மிரட்டுறாரு. டோன்ட் வரிமா, நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாரு. கமிஷனர் கால் பண்றாரு சுரேஷுக்கு. சுரேஷ், நான் ஒரு போலீஸ் அதிகாரியா இல்ல ரோட்ல சுத்துற ரவுடியா? உங்க வைஃப் மேல உங்களுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் மற்றும் ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு. சட்டம் படிச்ச நீயே இப்படி பண்ணலாமா? மேல ஆக்ஷன் எடுத்தாதான் நீ திருதுவ அப்படிங்கிறாங்க. சுரேஷோட வீட்டுல போலீஸ்காரங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்றதா பேசிக்கிறாங்க. உடனே சுரேஷ் அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க.
சார் என் பிள்ளைய எந்த தப்பு பண்ணல சார், அவன் ஒரு போலீஸ் அதிகாரி, விட்டுடுங்க. எல்லாம் அந்த அழகுமதி பண்ண சதி சாருங்கிறாங்க ராஜலட்சுமி. கமிஷனர் உடனே, நிறுத்துங்கம்மா, உங்க பையன் போலீஸ் அதிகாரி தான், பொண்ணுக்கு கொடுமை செஞ்ச குற்றவாளி. ஒரு பொண்ணோட நியாயத்தை கேட்காம நடுத்தரில் அடிக்க வச்சது உங்க பையன். இப்ப அந்த பொண்ணோட அப்பாவையே மிரட்டினதுக்கு என்கிட்ட போதிய ஆதாரம் இருக்கு. நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க. சுரேஷ் யூஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்றாங்க. போலீஸ் சுரேஷோட கையில விளங்க மாட்டே அவனை இழுத்துக்கு போறாங்க. தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் நேத்து ராத்திரி பொண்டாட்டிய வெளியே துரத்துன போலீஸ்காரன இன்னைக்கு போலீஸே வந்து தூக்குது பாருன்னு பேசிக்கிறவங்க. ராஜலட்சுமி கமிஷனர் கிட்ட, சார் என் புள்ள தப்பு பண்ணல சார், அவன் ஒரு கரப்படியாத போலீஸ் சார், எல்லாம் அந்த மதிப்பெண்ண சதி சார், என் குடும்பத்தை அழிக்க வந்த சண்டாளியவ, என் புள்ளைய காப்பாத்துங்க சார். மதிய பார்த்து, பச்சை துரோகி, கட்டிய புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு உனக்கு நெஞ்செழுத்தம் கூடிருச்சா, நீ ஒரு பொம்பளையாடின்னு திட்டுறாங்க. நிறுத்துங்கத்த, என்ன பொம்பளையான்னு கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மனுஷியான்னு யோசிச்சு பாருங்க. நேத்து ராத்திரி இதே வாசல்ல ஒத்த பொம்பளையா நான் நியாயம் கேட்டு நின்னப்ப உங்களுக்கெல்லாம் இந்த பெண் பாசம் எங்க போச்சு? இல்லாததையும் பொல்லாதையும் உங்க பையன்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு சொல்லி என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனீங்களே, அப்ப உங்களுக்கு இந்த தர்மம் தெரியலையா? உங்க பொய்னாக்கும் உங்க பையனோட அதிகாரத்து இருந்தா இன்னைக்கு உங்க பையன் கையில விளங்கா வந்து நிக்கிறது தவிர்த்து மதியோட சதி இது இல்ல அப்படிங்கிறாங்க. தங்கராஜ், மதி நீ பண்றது குடும்பத்துக்கே அசிங்கமா. சுரேஷ் ஒரு எஸ்ஐ, அவனுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சா அவன் வேலையே போயிடுமா? வேலை போயிடுமா? போகட்டும். சட்டம் கொடுத்த லத்திய வச்சுட்டு அப்பாவிங்க மேலையும் பெத்த மாமனார் மேலையும் ரவுடித்தனம் பண்ற யாருக்கும் இந்த யூனிஃபார்ம்ல இருக்க தகுதியே கிடையாது. நேத்து உங்ககிட்ட கெஞ்சினேன், நான் தப்பு செய்யல, விசாரிங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க போலீஸ் பவரை வச்சு என்ன மிரட்டினீங்க. இப்ப பாத்தீங்களா உங்க பவரை விட சட்டத்தோட பவர் எவ்வளவு பெருசுன்னு. சுரேஷ் மதிய பார்த்து, உனக்கு இவ்வளவு தூரம் போக தைரியம் வரும்னு நான் நினைக்கிறேன். கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போய் என் கரியரையே காலி பண்ணிட்டியே. இந்த சுரேஷ் ஜெயில இருந்து வெளியே வருவான் மதி, அப்ப உன்னை என்ன பண்ற பாரு அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுவீங்க சுரேஷ்? மறுபடியும் மிரட்டுவீங்களா? உங்க மிரட்டலுக்கு பயந்து நடுங்கறதுக்கு நான் ஒன்னும் அந்த காலத்து அடுப்படி பெண் இல்ல. தோல்ல ஸ்டார் இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணலாம், அதை கேட்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க போட்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு யூனிஃபார்ம் சுரேஷ், ஆனா நான் வச்சிருக்கிறது ஒரு பொண்ணோட சுயமரியாதை. உங்க யூனிஃபார்மை விட என் சுயமரியாதை கோடி மடங்கு பவர்ஃபுல் ஆனது. இன்னைக்கு கமிஷனர் சார் முன்னாடி சொல்றேன், என் அப்பாவோட சட்டையை புடிச்சு மிரட்டின ஒவ்வொரு நொடியும் நீங்க ஜெயில் கம்பிக்கு பின்னாடி நின்று பதில் சொல்லணும். கமிஷனர் சுரேஷ பார்த்து, சுரேஷ் இனி நீ ஒரு வார்த்தை பேசினாலும் உன்னோட சஸ்பென்ஷன் ஆர்டர் டிஸ்மிஸ் ஆடுற மாதிரி இருக்கும். லாக்அப்ல போய் உன்னோட அதிகாரத்தை காட்டு, இழுத்துக்கிட்டு போங்க சார் இவனை அப்படிங்கிறாங்க.